ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு சூப்பர் டேஸ்ட்டில் திக்கான கிரேவியில் ஒரு சுண்டல் குழம்பு தான் நான் செய்ய போகிறேன். புட்டிൻ്റെ കൂടെ, அப்பத்திൻ്റെ കൂടെ, சப்பாத்தியோட கூட, இடியப்பத்துக்கு கூட எல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நல்ல திக்கான கிரேவியில் தான் இந்த சுண்டல் குழம்பு நான் செஞ்சுருக்கேன். எப்படி செஞ்சதுன்னு தான் உங்களுக்காக இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு கப்பு சுண்டல் 6 மணி நேரம் நான் ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு குக்கரில் எடுத்திருக்கு. வெள்ளை சுண்டல் தான் இது. இதில் ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கு. கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா தேவையான உப்பையும் போட்டுக்கோங்க. பின்னாடி 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுது. அந்த சுண்டலுக்கு மேலே நிற்கிற அளவில் மட்டும் தண்ணி ஊற்றியா போதும், நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை. இது நமக்கு வேக வைக்கலாம். உங்களோட குக்கருண்ட ப்ரெஷருக்கு கரெக்டான மாதிரி சுண்டல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியதுக்கப்புறமா தேங்காய் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது இந்த சுண்டல் குழம்புக்கு இடையில் நல்லா இருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். இடையில இப்படி கடிக்கும்போது நல்ல டேஸ்ட்டு வரும். அதுக்காகத்தான் இந்த தேங்காய் போட்டிருக்கு. பின்னாடி இன்னொரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கு. கூட கருவேப்பிந்தலையும் போட்டிருக்கு. இதை நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. தேவையான உப்பையும் போட்டுக்கோங்க. நம்ம சுண்டலும் உப்பு போட்டிருக்கு, அதனால் பார்த்து தான் உப்பு போடணும். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம சுண்டலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கு, அங்கேயும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கு, இங்கேயும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கு. டோட்டலாக 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இந்த குழம்புக்கு தேவை. இப்படி நல்லா வணக்கி எடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணியதை போட்டு அதையும் இதுக்கு கூட நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளியோட பச்சை வாசம் எல்லாம் நல்லா போகணும். இப்படியே நல்ல கலர் விட்டு நல்லா வணக்கி எடுக்கணும். நல்லா மூடி வச்சுருந்தா இந்த தக்காளி சீக்கிரம் வெந்து நல்லா வணங்கி வந்துடும். அதுக்காக நான் மூடி வச்சுருக்கு. இதுக்கடையில் நம்ம வேக வச்ச சுண்டல் வெந்து வந்திருக்கு. அதை ஒரு மிக்சியோட சின்ன ஜாரில் ஒரு 1.5 தவி எடுத்திருக்கு. கூட 1.5 ஸ்பூன் பச்சை தேங்காயும் எடுத்திருக்கு. இது மிக்சியோட ஜாரில் நான் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். அப்புறமா நம்ம வணக்கிட்டு இருந்த அந்த தக்காளியோட வெங்காயத்திൻ്റെ கூட்டினை மறுபடியும் வணக்கி எடுக்கணும். இனி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். கரம் மசாலா நம்ம சுண்டல் வேக வச்ச போதும் போட்டிருந்தது, இதுலேயும் கொஞ்சமாக போடணும். இது நானே தயாரித்த கரம் மசாலா தான். ஒரு நாளைக்கு உங்களுக்காக அந்த வீடியோ நான் போடுறேன். கேரளாவோட ஸ்பெஷலான கரம் மசாலா தான் இது. இதையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அந்த பச்சை வாசம் எல்லாம் நல்லா போகணும். பின்னாடி நம்ம வேக வச்சுருந்த சுண்டல் இதிலேக்கு போடலாம். இப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த மசாலா எல்லாம் இந்த சுண்டலில் நல்லா பிடிக்கணும். அதுக்காக நல்லா கலர் விடணும். இப்படியே நல்லா கலர் விடணும். இந்த மாதிரி கலர் விடும்போது தான் அந்த மசாலையெல்லாம் சுண்டலில் பிடிச்சிடும். நல்லா கலர் விட்டதுக்கப்புறமா நமக்கு மூடியை வச்சு மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படி கொதிக்க விடலாம். பின்னாடி மூடி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் சுண்டலும் அந்த கூட்டை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ நம்மளோட கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. இனி அந்த மிக்சியோட ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துருக்கு. உங்களுக்கு கரெக்டு அளவில் கிரேவி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலரி விட்டு நம்ம குழம்பு ரெடி பண்ணி எடுக்கலாம்.
பின்னாடி இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வரமிளகாயும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு கடுகு தாளித்து நம்ம சுண்டல் குழம்புலேக்கு போடலாம். அப்போது தான் இந்த சுண்டல் குழம்புக்கு டேஸ்ட்டு நல்லா சூப்பராக வரும். இப்படியே கடுகு தாளித்ததுக்கப்புறமா நம்ம சுண்டல் குழம்புலேக்கு அந்த கடுகு தாளித்ததை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு பவுலிலேக்கு நமக்கு இந்த குழம்பை மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் உங்களுக்கு பிரயோஜனமான நிறைய கேரளா ஸ்பெஷல் ரெசிபீஸு நான் போட்டுகிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் போய் பாருங்கள். தேங்க்யூ.